කොහොමුණත් අද අපේ මුඛ්‍ය පරමාර්ථය බවට පත් වී තිබෙන්නේ මේ විස මද්ද්‍රව්‍ය වලින් අපේ මාතෘ භූමියත් අපේ තරුණ පරම්පරාවත් අපේ ජාතියත් නිදහස් කරගන්නේ කොහොමද කියන ප්‍රශ්නේ. அதே போன்றுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற இந்த விஷ போதைப் பொருள் மூலமாக இந்த நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகளையும் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்கின்ற பிரச்சனைகள் கண்முன்னே இருக்கின்றது. මේ සියලු ප්‍රශ්න අතර මේ විස මද්ද්‍රව්‍ය අපේ රටේ ජාතික ව්‍යසනයක් බවට පත් වෙලා අවසන්. இந்த சகல பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுதோ இந்த விஷ போதைப் பொருளானது போதைப் பொருள் பாவனை மூலமாக அது ஒரு தேசிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. ඒක පසකින් අපේ තරුණ පරම්පරාව ගිල ගන්නවා. அதிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ எங்களுடைய இளைஞர் பரம்பரையானது இது மூலமாக பாதிக்கப்படுகின்றது. ඒක ප්‍රතිඵලයක් ලෙස දෙමව්පිය විශාල වේදනාවට ලක් වෙනවා. இதன் பிரதிபலனமாக அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் மிகவும் துக்கத்தை அனுபவிக்கின்றார்கள். මද්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහි වුණු තරුණ කණ්ඩායමක් ගමේ සිටීම ගමේ අය බියටපත් කරනවා. அதே போன்றுதான் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையான அந்த இளைஞர் குழு அந்த கிராமத்தை பயமுறுத்துகின்றது. නීතියක් විනයක් ශිෂ්ටභාවයක් නැති තරුණ පරම්පරාවක් ගොඩනගමින් තිබෙනවා. ஒழுக்கம் எந்த விதமான ஒழுக்கமும் இல்லாத ஒரு தருண இளைஞர் பரம்பரை இதன் மூலமாக ஏற்படுகின்றது. මේ ව්‍යසනයේ මොනතරම්ද කියන එක දිනපතා අපිට වාර්තා වෙන ප්‍රවෘත්ති වලින් පෙන්눔 කරනවා. இதன் தாக்கம் எவ்வாறு என்றால் உங்களுக்கு நாளாந்தம் கிடைக்கின்ற செய்திகள் மூலமாக உங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். පෞගේදා රාගම ප්‍රදේශ විශාල දුම්රිය පීලිපැනීම සිද්ධ වුණා. அண்மையிலே ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு புயர்த தண்டவாளத்திலே நடம்புறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். විශාල පිරිසක් තුවාල ලැබුවා. அதிலே மிகவும் அதிகளவானோர் காயமடைந்தனர். දුම්රියට මිලියන ගණනක හානියක් සිද්ධ වුණා. அந்த புயரத்துக்கு மில்லியன் கணக்கிலே சேதம் ஏற்பட்டது. හේතුව කුමක්ද? இதன் காரணம் என்ன? මද්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහුවෙක් විසින් යකඩ ගලවගෙන ගිහින් තියෙන රේල් පීල්ලේ රුපියල් 300ක් උපයා ගැනීම වෙනුවෙන්. அதாவது போதைப் பொருளுக்கு அடிமையான இளைஞர் அந்த தண்டவாளத்தை எடுத்துக்கொண்டு விற்று 300 ரூபாய்க்கு விற்றிருக்கிறார். ඉතින් මුළු සමාජයක් මේ ව්‍යසනය බවට පත් කරනවා. இதன் மூலமாக முழு சமூகமே இதன் மூலமாக பாதிக்கப்படுகின்றது. කටුනායක කොළඹ අධිවේගී මාර්ගයේ STF ආරක්ෂාව දාන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. கட்நாயக்கிலிருந்து வருகின்ற அதிக பாதைக்கு STF பாதுகாப்பை வழங்க வேண்டியிருக்கின்றது. රැයට කම්බි කපාගෙන යනවා. ஏனென்றால் அங்கே இருக்கின்ற கம்பிகளை இரவில் களவாடுகின்றார்கள். මෙහෙම තත්ත්වයක් ඇති වෙලා තිබෙනවා. இவ்வாறு நிலைமை இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ගම්වල ගේක තරුණියක් තනියම තියලා යන්න බය තත්ත්වයක් ඇති වෙලා තිබෙනවා. கிராமங்களிலே யுவதிகள் தனியே செல்ல முடியாத நிலைமை காணப்படுகின்றது. විශාල ගැටුම් එකිනෙකා අතර වෛරය විශාල ලෙස පැතිරෙන්න පටන් ගන්න තිබෙනවා මේ ව්‍යසනයේ විසින්. இந்த எங்களது பாதிப்பு காரணமாக அதிகளமான தாக்கங்களும் பாதிப்புகளும் போராட்டங்களும் அவர்கள் இழப்புகள் ஏற்படுகின்றன. එඳ මේ ව්‍යසනයේ අවසන් කිරීම අපි ඉතාමත් තීරණාත්මක වැදගත් කාර්යයක් ලෙස තේරුම් අරගෙන තිබෙනවා. ஆகையினால் தான் இந்த பாதிப்பை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இறுதியாக நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கின்றது. එක කාලයක මේ විස මද්ද්‍රව්‍ය තිබුණේ කොහෙද? முதலாவதுதான் நாங்கள் இந்த விஷ போதைப் பொருளை கட்டுப்படுத்த සංචාරක කලාප කේන්ද්‍ර කරගත් කුඩා නගර කීපයක තිබුණා. அதாவது சுற்றுலா பயணிகளை அல்ல சுற்றுலா நகரங்களை மையப்படுத்தியதாக சில நகரங்கள் අද இருக்கின்றன. ඈත ගම්මාන දක්වා මේ ව්‍යසනය පැතිරලා තිබෙනවා. இந்த கிராமங்களை நாங்கள் தூர உள்ள கிராமங்கள் எடுத்து பார்த்தாலும் அதிலும் මේ பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ව්‍යසනයට අපේ නාබර තරුණ තරුණයන් ගොදුරු වෙමින් තිබෙනවා. இந்த இழப்புக்கு எங்களுடைய இளைஞர் யுவதிகள் மிகவும் அதிகமாக அதிலே உள்ளிருக்கப்பட்டிருக்கின்றார்கள். අපි මේ ජාතික ව්‍යාපාරය පටන් ගත්තේ පහුගිය ඔක්තෝබර් මාසයේ 30 වෙනිදා. நாங்கள் இந்த தேசிய நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்தது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி. දැන් මාස 6ක් විතර වෙනවා. இப்பொழுது 6 மாதங்கள் ஆகின்றன. මේ මාස 6 ඇතුළත இந்த 6 மாதங்களுக்குள்ளே අවුරුදු 21කට වඩා අඩු පිරිමි දරුවන් 5122ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. 21 வயதுக்கு குறைந்த இளைஞர்கள் 5122 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். අපේ දරුවෝ නෙවෙයිද? எங்களது பிள்ளைகள் தானே. ගැහැණු දරුවන් 128 දෙනෙක් අත්අඩංගුවට පත් වී තිබෙනවා. பெண் பிள்ளைகள் 128 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். අපේ ත්‍රිවිධ හමුදාව පොලිසිය ඉතාමත් ගෞරවනීය සේවයක් ඉටු කරනවා. எங்களுடைய இராணுவம் போலீசாரும் மிகவும் கௌரவமான சேவையை செய்கின்றார்கள். ඒත් එම නිලධාරීන් කීප දෙනෙකුද අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. அவ்வாறு இருந்தாலும் அதில் இருக்கின்ற சில உத்தியோகத்தர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். මද්ද්‍රව්‍ය හේතු කොටගෙන ஏனென்றால் போதைப் பொருள் රාජ්‍ය தொடர்பாக නිලධාරීන් විශාල ප්‍රමාණයක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. இவ்வாறான உத்தியோகத்தர்கள் அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். කිසිත් වගකිය යුතු ගෞරවාන්විත තැනක් ඉතිරි වෙන්නේ නැති තරමට මේ ව්‍යසනය පැතිරලා තිබෙනවා. எந்த ஒரு இடத்தையும் விட்டு செல்லாத ஒரு பாதிப்பாக இழப்பாக இந்த பாதிப்பு காணப்படுகின்றது. අපි දොහොත් මුදුන් තියා වන්දනාමාන කරපු අපගේ ආගමික ස්ථාන දක්වා මේවා පැතිරලා තිබෙනවා. நாங்கள் பார்த்தால் எந்த இடத்தையும் விட்டு வைக்காமல் எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கின்றது.
අපට සමාජයක් ලෙස බිය දනවන චිත්‍රයක් අපි ඉදිරිපිට තිබෙනවා. நாங்கள் ஒரு சமூகமாக பயப்படுகின்ற ஒரு சித்திரமாக இது எங்கள் கண்முன்னே වයස් நிற்கின்றது. ભેදකින්, எந்த விதமான வயது வித்தியாசமின்றி, තරාතිරම ભેදකින්, எந்த விதமான அவருடைய பதவிகள் ஆகமிக- இல்லாமல், ආගමිකද සාමාන්‍ය පුරවැසියද කියන ભેදකින්, எந்த விதமான சமய பேதமோ அல்லது சாதாரண ඒ කිසිවකින් තොරව எந்த விதமான வித்தியாசமும் இன்றி මේ මද්ද්‍රව්‍ය ව්‍යසනය இந்த போதை අපේ பொருள் රටේ பாதிப்பானது විශාල ව්‍යසනයක් බවට පත් වෙලා තිබෙනවා. மிகவும் அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுவதாக காணப்படுகின்றது. අපි මේ පරාජය පත් කළ යුතු නැද්ද? இதனை நாங்கள் தடுக்க வேண்டுமா இல்லையா? මම අහන්නේ එච්චරයි. මේ ව්‍යසනයෙන් අපේ රටේ ජනතාව මුදවා ගත යුතුයි. இந்த பாதிப்பின் மூலமாக எங்களது நாட்டு மக்களை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும். අපි තිර අධිෂ්ඨානයකට අවිල්ලා තිබෙනවා මේ ව්‍යසනය පරාජයට පත් කරන බව. இதற்காக நாங்கள் இதனை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். මේ ව්‍යසනය විශාල විනාශයක් දක්වා වර්ධනය වෙන්න ප්‍රධාන කරුණු හතරක් බලපෑවා. இந்த பாதிப்பு இழப்பானது மிகவும் அதிகளவான மிக நீண்ட அல்லது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. එක දේශපාලන රැකවරණය. முதலாவது தாக்கம் என்னவென்று நாங்கள் பார்த்தால் அரசியல் அவருடைய பாதுகாப்பாக இருக்கின்றது. මේකයි සත්‍ය කතාව. මේ ඇත්ත කතාව. இது உண்மையான கதை. දේශපාලකින්ගේ රැකවරණය යටතේ මේ කුඩු ව්‍යාපාරිකයන් සහ කුඩු ව්‍යාපාරය වර්ධනය වුණා. அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு ஊடாக இந்த போதைப்பொருள் அல்லது தூள் வியாபாரம் அல்லது குடு வியாபாரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. පහුගිය මැතිවරණයේදී கடந்த தேர்தலிலே මේ රටේ ජනතාව ඓතිහාසික ජනවරමක් ලබා දීලා இந்த நாட்டினுடைய மக்கள் மிகவும் ஒரு අලුත් දේශපාලන කණ්ඩායමක් වෙත බලය ලබා දුන්නා. ඒ අප වෙත. அதாவது இந்த நாட்டு மக்கள் ஒரு முடிவு எடுத்து ஒரு வித்தியாசமான குழுவுக்கு பறந்தார்கள். அது நாங்கள். මම ඔබට එක සහතිකයක් දෙන්නම්. நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை කුඩු வழங்குகின்றேன். ව්‍යාපාරිකයන් සතුව තිබුණු දේශපාලන රැකවරණය මේ වෙනකොට අපි මුළුමනින්ම අවසන් කොට තිබෙනවා. அதாவது இந்த தூள் வியாபாரத்தில் இருந்த அரசியல் பாதுகாப்பை முற்றாக நாங்கள் මේ කිසි ஒழித்திருக்கின்றோம். නිලධාරියෙකුට எந்த ஒரு உத்தியோகத்திற்கும் කිසිදු බලපෑමක් නැහැ. எந்த விதமான அவர்களுக்கு எந்த விதமான தாக்கங்களும் இல்லை. ඔබ ඔබගේ තනතුරේ ගෞරවය, அவர்களுடைய பதவியின் கௌரவத்தை, ඔබගේ යුනිෆෝම් එකේ ගෞරවය, அவர்களுடைய யூனிஃபார்த்தின் கௌரவத்தை, ඔබට පැවරී තියෙන වගකීම உங்களுக்கு உள்ள பொறுப்பை ඉටු කිරීම සඳහා අවශ්‍ය වන සහාය අපි ලබා දෙනවා. நிறைவேற்றுவதற்காக அதற்குரிய அவசியமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குகின்றோம். ඒක ප්‍රතිඵල අපිට තිබෙනවා. இதற்காக எங்களுக்கு வெற்றி வந்திருக்கின்றது. එනිසා තමයි අපේ නාවික හමුදාව විශාල ප්‍රමාණයෙන් කුඩු තොග පහුගිය කාලේ අත්අඩංගුවට ගත්තා. இதன் காரணமாகத்தான் எங்களது கடற்படையினர் மிக அதிக அளவான குடுகளை අපේ கைப்பற்றிருக்கின்றார்கள். පොලිසිය මහතුරු දිවාරයන් නොබලා වෙහෙස වෙන ක්‍රියාකාරකම් වල යෙදුණා. போலீஸ் உத்தியோகத்தர்கள் இரவு பகல் பாராது அவர்களுடைய கடமை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ඒක ප්‍රතිඵලයක් ඇටියට මේ මාස 6 ඇතුළත இந்த முடிவானது எங்களுக்கு இந்த 6 மாதத்தில் தான் ஏற்பட்டிருக்கின்றது. හෙරෝයින් කිලෝ 1943ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. හෙරෝයින් කිලෝ 1943. 1943 பேர் இதன் மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். සාමාන්‍ය යූරියා බෑග් එකක තියෙන කිලෝ 50යි. அதாவது யாரென்றால் அது மீன் பிடிக்க சென்றவர்கள். இது சாதாரண ஒரு பேக் எடுத்து பார்த்தால் அதில் 50 கிலோ இருக்கும். යූරියා පෝර බෑග් 40ක ප්‍රමාණයක කුඩු අත්අඩංගුවට අරන් තියෙනවා. யூரியா உரப் பேக்கை நாங்கள் எடுத்து பார்த்தால் 40 பேக்குகளும் நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம். කුඩු එකපාරක් කියන්නේ කොච්චරද? இவ்வளவு அதிகமான எவ்வாறு இந்த குடு வருகின்றது? කන් හැන්දෙනුත් භාගයටත් වඩා අඩුයි. அதாவது இளைஞர்கள் இதிலே அரைவாசியை தான் இருக்கின்றார்கள். පෝර බෑග් 40, உரப்பைகள் 40. කන් හැදි කොච්චරද? ඔබට තේරුම් ගන්න පුළුවන් මේ ව්‍යසනය මොනතරම් දරුණුද කියලා. ஆகையினால் உங்களுக்கு இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எந்த விதமான பாதிப்பை இழப்பை இது ஏற்படுத்தியிருக்கின்றது. ඒ වගේම අයිස් කිලෝග්‍රෑම් 2008ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. அதே போன்றுதான் ஐஸ் 2008 கிலோகிராமை நாங்கள் கைப்பற்றிருக்கின்றோம். පෝර බෑග් 40ක්. இதுவும் 40 உரப்பைகள் மூலமாக. ඒ වගේම அதே போன்று ගංජා කිලෝග්‍රෑම් 40755ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. கஞ்சாவை நாங்கள் பார்த்தால் 40,750 கிலோவை கைப்பற்றியிருக்கின்றோம். මේ විශාල ව්‍යසනයක් අපි ඉදිරිපිට තිබෙනවා. இதன் மூலமாக மிகவும் ஒரு பாரிய இழப்பை நாங்கள் ඒ தடுத்திருக்கின்றோம். පරාජයට පත් කිරීමේ පළමු පියවර දේශපාලනයෙන් රැකවරණයෙන් කුඩු ව්‍යාපාරිකයා ඉවත් කිරීම. அதாவது இந்த அரசியல் அவர்களுக்கு இருந்த குழு தொழிலாளர்களுக்கு இருந்த அந்த பாதுகாப்பை முழுதாக விலக்கியதன் காரணமாகத்தான் இது நடைபெற்றிருக்கின்றது. ඒක අපි කරලා තියෙනවා. இது நாங்கள் செய்திருக்கின்றோம். ඊළඟ අපේ රාජ්‍ය නිලධාරි විශේෂයෙන් පොලිසිය සහ ත්‍රිවිධ හමුදාව அடுத்ததாக அரசாங்க உத்தியோகர்கள் விசேடமாக මේ போலீஸ் කාර්ය உத்தியோகர்களும் වෙනුවෙන් කැප වෙන அவர்களுடைய அந்த මේ தியாகம் කාර්ය වෙනුවෙන් විශාල රාජකාරියක් ඉටු කරන
இந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் செய்கின்ற மிகவும் அதிகமான கடமைகள். ඒ සියලු දෙනාට නිසි ඇගීම ලබා දෙනවා. அதற்காக நாங்கள் அவர்களை கௌரவிக்க வேண்டும். මේ මැඩ පැවැත්වීම සඳහා තියෙන සියලු යාන්ත්‍රණයන් இதனை முறியடிப்பதற்காக சகலவிதமான செயற்பாடுகளை ත්‍රිවිධ හමුදාව, இராணுவமாக இருக்கட்டும், පොලිසිය, போலீஸாக இருக்கட்டும், රේගුව, அதேபான சுங்கமாக இருக்கட்டும், ඉමිග්‍රේෂන් එක, ආගමන විගණන දෙපාර්තමේන්තුව, அதே போன்று குடிவகல் திணைக்களம், මේ ආදී ආයතන සියල්ල இந்த இது போன்ற நிறுவனங்கள் அனைத்தும் මේ මැඩ පැවැත්වීම සඳහා අපි මෙහෙයුමකට යටත් කරලා තිබෙනවා. இந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் அனைவரையும் நாங்கள் உள்ளடக்கி இருக்கின்றோம். ඒ වැදගත් පියවරක්. இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ඊළඟ අත්අඩංගුවට ගැනීම වැඩි කරලා තිබෙනවා. அதே போன்றுதான் நாங்கள் அவர்களுக்கான මේ தொகைகளை நிறுத்தியிருந்தோம். මේ ව්‍යසනයත් එක්ක ගොඩනැගුණු මහා අපරාධ කල්ලි බිහි වෙලා තිබෙනවා. இந்த இழப்பின் மூலமாக உருவாக்கப்பட்ட குற்றங்களை இழைக்கக்கூடிய குழுக்கள் உருவாகியிருக்கின்றன. පෞගේ කාලේ වෙඩි තබා ගැනීම යම් ප්‍රමාණයක් සිද්ධ වුණා. கடந்த பல நாட்களாக பல்வேறுபட்ட வெடி துப்பாக்கி சூடு நடைபெற்றன. ඒ විශාල ප්‍රමාණයක් තිබෙන මත්ද්‍රව්‍ය වෙළඳපොළත් එක්ක ඇති වුණු ගැටුම්. இதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ இதிலே அதிகமாக இருப்பது இந்த போதைப் பொருள் மூலமாக ஏற்பட்ட මත්ද්‍රව්‍ය බෙදා பிணக்கு. ගැනීම පිළිබඳ ගැටුම්. போதைப் பொருளை அவர்கள் கையாள ஏற்பட்ட பிணக்கு தான் இது காரணம். තමන්ගේ මත්ද්‍රව්‍ය අත්අඩංගුවට ගන්න ඔත්තු දුන්නායි කියලා ඇති වෙන ගැටුම්. அதாவது பொருளை பிடிப்பதற்காக அவர்களுக்கு தகவல் வழங்கினார் என்றது ஏற்பட்ட ඒ பிணக்கு. නිසා මේ හා බැඳුණු පාතාල කණ්ඩායම් බිහි වෙලා තිබෙනවා. ஆகையினால் இவ்வாறான பிணக்குகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலாட்படை உருவாகி இருக்கின்றது. සන්නද්ධ ගැටුම් ඇති වී තිබෙනවා. இதன் மூலம் அவர்களுக்கு இடையிலே ஒருவருக்கு துப்பாக்கி சூடு நடைபெறக்கூடிய அளவு போட்டு வந்திருக்கின்றது. අපි මේ පාතාලයේ මුළුමනින්ම මුළුන් උපුටා දැමිය යුතුයි. ஆகையினால் தான் இந்த பாதாள குழுக்களை நாங்கள் முற்று முழுவதுமாக இல்லாதாக்க வேண்டும். අපි මේ වන විටත් විදේශගතව හිටපු පාතාල සමාජිකින් අත්අඩංගුවට අරගෙන 28 දිනක් ලංකාවට ගෙනල්ලා තිබෙනවා. நாங்கள் இதுவரையிலே வெளிநாட்டிலே வாழ்ந்த இந்த பாதாள குழுக்களின் தலைவர்கள் உறுப்பினர்கள் 28 பேரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். විවිධ අනවර්ත නාමයන් ගොඩනැගුණු පාතාල නායකයින්. அவர்களுக்கு பல்வேறுபட்ட பெயர்கள் நாமங்கள் உள்ள இந்த பாதாள குழுக்கள். තව ප්‍රමාණයක් ඉතා ඉක්මනින් අපි අත්අඩංගුවට අරගෙන ලංකාවට ගේනවා. அதே போன்றுதான் இன்னும் ஒரு சிலர் இந்த நாட்டுக்குள்ளே வைத்து மிகவும் அதிகமான அளவு இருக்கின்றனர். அவர்களை மிகவும் விரைவாக கைது මේ செய்திருக்கின்றோம். විශාල ප්‍රමාණයක් මෙහි විදේශගත වෙලා. அதிலே அதிகமானோர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். සමහර කණ්ඩායම් මෙහි උනේ බන්ධනාගාර ඇතුලේ. ஒரு சில குழுக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சிறைக்குள்ளே தான் இதன் உருவாக்கி இருக்கின்றார்கள். අපි මේ ප්‍රධානි විශේෂ සිර කඳුරකට යොමු කරන්න අපි කටයුතු කරලා තිබෙනවා. ஆகையினால் இந்த திட்டங்களை விசேட சிறைச்சாலை இருக்கின்ற அந்த சிறை கைதிக்கும் நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்திருக்கின்றோம். පොදු සිර කඳුරු වෙනුවට විශේෂ සිර කඳුරක් අපි මේ වෙනුවෙන් හදලා තියෙනවා. அதாவது பொதுவான சிறை கைதியை விட விசேட சிறை கைதி என்ற சேர்த்திட்டத்தின் மூலமாக இதனை நாம் நடைமுறைப்படுத்துகின்றோம். අඩපණ කරන්න ඕන මේ ව්‍යසනේ පරාද කරන්න නම්. ஆகையினால் தான் பாதாள குழுக்களை எவ்வாறாக இருந்தால் நாங்கள் முறியடிக்க வேண்டும். මානව පොලිසිය මේ ත්‍රිවිධ හමුදාවේ ඔබ සියලු දෙනාම නිලයන් තිබෙන ඒ හා බැඳුණු වගකීම් තිබෙන අනපනත් වලින් කාර්යභාරයන් පවරා තිබෙන ඔබ ஆகையினால் இதற்காக போலீஸாக இராணுவமாக இருக்கட்டும், உங்களுக்கு இதன் மூலமாக இருக்கப்பட்டுகின்ற கடமைகள் அதே போன்று விசேடமான நிகழ்வுகள் அதன் காரணமாக நீங்கள் මේ විවිධ අනවර්ත නාම වලින් ගොඩනැගිලා තියෙන පාතාලයේ මැඩ පවත්වන්න බැරිද? ஆகையினால் இதன் மூலமாக உங்களுக்கு இந்த பாதாள குழுக்களை இல்லாதொழிக்க முடியாதா? මොකද්ද ඔබගේ යුනිෆෝම් එකේ ඇති වගකීම? ஆகையினால் உங்களுடைய யூனிஃபார்ம் சீருடைக்கு இருக்கின்ற பொறுப்பு என்ன? මම ඔබට ආරාධනා කරා මැඩ පවත්වන්න එන්න. ஆகையினால் உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன், இதனை இல்லாதொழியுங்கள் என்று. මේ මාසය ඇතුළත இந்த 6 மாதங்களுக்குள்ளே T56 ගිනියවි 83ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. T56 துப்பாக்கிகள் 83 கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. පිස්තෝල 118ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. பிஸ்தோல் நாங்கள் பார்த்தால் 118 රිවෝල්වර් கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. අත්අඩංගුවට 75ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. ரிவால்வர் 75 கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. අත්බෝම්බ අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. கைக்குண்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. පාතාලයේ සතු තිබෙන අවි ආයුධ අත්අඩංගුවට ගනිමින් තිබෙනවා. பாதாள குழுக்களின் கைகளிலே இருந்த பல்வேறுபட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ඒ මර්ධනය කළ යුතුයි. මේ කුඩු ව්‍යාපාරය මර්ධනය කරන්න නම්. இது இந்த இடத்திலே நிறுத்தப்படக்கூடாது. අලුත් තොරතුරු Breaking News Alert.